அடுத்தபடியாக தலைமை உரை ஆற்றுவதற்காக நமது கற்றல் மையம் ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை பல தடைகளை வந்தாலும், பல கஷ்டங்கள் வந்தாலும், பொருளாதார நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த அளவு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் நமது கற்றல் மைய மாணவர்கள் மட்டும் பயன்பெறும் என்ற நோக்கத்தில் இல்லாமல் நமது ஊரில் மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பயன்பெறும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் நமது சிஸ்டர் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் டி ஹாமித் ரஹீம் அவர்களை உரையாற்ற வருமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அமனியாபுரம் நாட்டாளுமை அலிபுல் அம்மன் அவர்களை வருக வரை என்று வரவேற்கிறோம். இங்கு கூடியுள்ள நம் அனைவருக்கும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையுடன் எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். முதலில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த நிகழ்ச்சியை திடீரென ஏற்பாடு செய்து அதை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய இறைவன் அவருக்கு நம் நன்றி செலுத்தியவனாக, இரண்டாவதாக என்னுடைய தாய் தந்தைக்கு, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு, என்னோடு எப்போதும் தோளோடு தோல் இருக்கும் என்னுடைய சிஸ்டர் தோழர்களுக்கும், சிஸ்டர் கற்றல் மையத்தின் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நான் நன்றி செலுத்தியவனாக, இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை கொடுத்திருக்கும் ஒவ்வொரு பேரையும் நம்ம சொல்றாங்க டைம் இருக்கும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இது நம்ம ஊர் எப்பவுமே நம்ம தான் வளர்ச்சி பாதையை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்முடைய சிஸ்டர் கற்றல் மையத்தை நாம பல நெருக்கடி மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி நாங்க வந்து ஆரம்பிச்சோம். இதை ஆரம்பிச்சதோட வரலாறு எப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமே ஒரு 24 வயசு தான் பசங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் போல வசூல் பண்ணி இந்த ஒரு கற்றல் மையத்தை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் நடத்த முடியாது அப்படின்னாங்க. ஆரம்பிக்கும் போது மேடையில என்ன சொன்னாங்கன்னா இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதை நீங்க கரெக்டா சீக்கிரம் சிறப்பமா கொண்டு போவீங்கன்னு அதை நீங்க போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க அன்றாடம் இதை நாங்க போக்கஸ் பண்ணி புதுசா என்ன செய்யலாம், எங்களுடைய பர்சனல் வேலைகள் இருக்கும். அது தாண்டி இந்த பொது சமூகத்துக்கு, நம்முடைய ஊருக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அனுதினமும் நாங்க எல்லாருமே உட்காந்து யோசனை பண்ணி பல்வேறு நபர்கள் பல்வேறு இடத்தில் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை நாம நடத்தி கொண்டிருக்கோம் அப்படின்னா பெரிய விஷயம்தான். இந்த பெரிய விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய மாணவர்கள் மத்தியில வளர்ச்சி இருக்குதா, நாங்க என்னுடைய கோலை அடைஞ்சிட்டோமா அப்படின்னா அது இன்னும் கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிட்டோம், பட் எங்களுடைய கோலை நாங்க இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அப்படிங்கிறது எங்களுக்கு மத்தியிலே இருக்குது. இப்ப எங்களுக்குள்ளே நாங்க ஊக்கப்படுத்த என்ன சொல்றோம், நம்ம இன்னும் நம்மளுடைய கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணல அப்படின்னு. முதல் நாள் ஆரம்பிக்கும் போது நான் கொடுத்த வாக்குறுதி 2030 நம்முடைய அவனியாபுரத்துல இருந்து குறைஞ்சது ஒரு IAS இல்ல IPS ஒரு IRS அதிகாரியாவது உருவாக்கி காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய வாக்குறுதியா இருந்துச்சு. அதை நோக்கி நாங்க போய்கிட்டே இருக்கிறோம். எங்களுக்கு எந்தெந்த வழியெல்லாம் கிடைக்குதோ அந்தந்த வழியெல்லாம் நாங்க பிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோம். இதற்காக நாங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதற்காக நாங்க வந்து எங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை நாங்க வந்து இழக்கிறோம். பல்வேறு தரப்பு மக்களை போய் நாங்க சந்திக்கிறோம். பல்வேறு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதாவது அரசு அலுவலர்கள் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துறாங்க ஒரு அகாடமி. அந்த மாதிரி அகாடமி எல்லாம் நாங்க போய் நேர்ல போய் சந்திச்சு நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு அதை எப்படி நம்ம ஊர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத நாங்க யோசனை பண்ணுவோம். இது எதுவுமே 100% சோசியல் சர்வீஸா பிசினஸ் நோக்கத்துல இல்ல. இவ்வளவு விஷயம் நாங்க பண்ணியுமே எங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருடல், இன்னும் நம்மளுடைய கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணல. கல்வியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எல்லாருமே கல்வி கிடைச்சிருச்சு. இப்ப என்னுடைய இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய தந்தை வந்து அவங்களுக்கு சரியா கல்வி கிடைக்கல, வெளிநாடு போயிட்டாங்க. ஒரு விசா எடுத்துட்டு போறதுக்கே அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர்கள் எல்லாம் வந்துருக்கீங்க.
ஆனா என்னுடைய தந்தை என்னை படிக்க வைத்தார். எனக்கு வேலை கிடைச்சு, எனக்கு குவைத்ல இருந்து அவங்க விசா அனுப்பி இங்க இருந்து போகக்கூடிய கார் செலவும் கம்பெனி தான் இருக்குது, லைட் செலவும் கம்பெனி தான் இருக்குது, எல்லாமே கம்பெனி தான் இருக்குது. இப்ப ஒரு தலைமுறை மாற்றம் எப்படி நடந்தது? அது பெரிய விஷயம் இல்ல. ஒரு தலைமுறை மாற்றம், கல்வியோட அருமை தெரிஞ்சதுனால தலைமுறை மாற்றம் நடந்துருச்சு. ஆனா அதிகாரம் நமக்கு கிடைச்சிச்சா அப்படின்னா அது கேள்வி. அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்ம முழு விடுதலை அடைய முடியும். அதிகாரம் இல்லைன்னா நீ படிச்சுட்டு போறீங்க, எல்லாரும் படிப்பீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, படிச்சுட்டு போய் உங்க குடும்பத்தை பார்ப்பீங்க, எல்லாம் பார்ப்பீங்க. ஆனா நீங்க வாங்கக்கூடிய பால் விலையோ டீசல் விலையோ தீர்மானிக்கக்கூடியவன் வேற ஒரு இருப்பான். அந்த தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம தான் எப்போ போவோம்? அதை நம்ம சுத்திக்கணும்ல. இன்னைக்கு அவனியாபத்தை பொறுத்தளவுக்கு பொறியாளர்கள் அப்படிங்கிறது அதிக பேர் வந்துருக்கீங்க. பிகாம் படிக்கக்கூடியவங்க யாரை எடுத்தாலும் பிகாம் தான் இருக்கும். பட் நம்ம என்ன சாதிச்சிட்டோம்? என்ன நம்ம கிட்ட என்ன பவர் இருக்குது? பவர் நம்ம கிட்ட இருக்குதா? எல்லா கம்யூனிட்டியும் நான் சேர்த்து கேட்கிறேன். ஒன்லி நான் முஸ்லீம் கம்யூனிட்டி மட்டும் பேசல. அவனியாபுரத்தில் இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கம்யூனிட்டியும் சரி, முஸ்லீம் அல்லாத கம்யூனிட்டியும் சரி, எல்லாருக்கிட்டையுமே நம்ம சொல்லக்கூடியது நல்லா படிங்க, நல்ல அதிகார பதவிக்கு போங்க. நமக்கு சில விஷயங்கள் ஒரு நெருடல் நடந்திருக்கும். ஒரு இடத்துக்கு போயிருப்போம், ஒரு ரேஷன் கடைக்கு போயிருப்போம், நம்ம அங்க வந்து நம்ம முகசூடிகளால ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை நீங்க அதிகாரத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி அதை தீர்வு காண வர போறீங்க? அதை நீங்க நம்ம யோசிக்கணும்ல. அப்போ நம்முடைய முழு நோக்கம் என்பது வெறுமன ஒரு பிகாம் படித்தோம், ஒரு பிஎஸ்சி ஐடி படித்தோம், ஒரு இன்ஜினியரிங் படிச்சோம், முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனோம், நம்ம அத்தா அம்மா பார்த்தோம், நம்ம அப்பாவை பார்த்தோம், நம்மளுடைய குடும்பத்தை பார்த்தோம், அடுத்த தலைமுறையை படிக்கிறதுக்கு பார்த்தோம். இது மட்டும் கிடையாது. நல்லா இங்க வந்துக்கூடிய பெண்மணிகளும் சரி, ஆண்களும் சரி, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க கையில பவர் வரணும். அப்படி வரல அப்படின்னா நீங்க நிறைய பிரச்சனைகளை பேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போறதுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்டதுதான் சிஸ்டர். எங்களோட நோக்கம் நடத்திக்கிட்டே ஏதோ வந்தோம், இது கொடுத்தாங்க பண்ணோம், இப்படி கிடையாது. அப்போ நமக்கு அதிகாரம் தேவை. இப்போ ஏன் நம்ம ஆர்டிபி காலேஜ், சைபர் யூஸ் போன்ற கம்பெனியோட நம்ம இணைஞ்சு செய்யறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நமக்கு அரசு அதிகாரம் இருந்தாலும் தேவைப்பட்டாலும் தனியார் துறையிலேயும் சரி, நம்முடைய சொந்த அறிவை பயன்படுத்தி இந்த சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம உருவாக்கணும். அதுக்கு என்ன வேணும்? கல்வி வேணும். கல்வி மட்டும் தேவையில்லை, தனித்திறன் வேணும். அப்ப நீங்க ஒரு கம்பெனியோட அவங்க என்னென்னலாம் சொல்லி தராங்க அதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் ஆகும். இப்போ ஆர்டிபி காலேஜ் அவங்க வந்து இதுக்காக இப்ப நம்ம சொல்றோம்ல, நம்ம ஏன் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நம்ம எல்லாம் பண்றோம்னு. இதே மாதிரி முஸ்லீம் பிள்ளைகள்லாம் அந்த ராஜகிரி சைடுல இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப புவரா இருக்கிறாங்க, லோவா இருக்கிறாங்க, இந்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆர்டிபி காலேஜ். அவங்கள நாங்க போய் சந்திச்சு, நம்மளை அழைச்சிருந்தாங்க, அந்த அடிப்படையில் நம்ம போய் சந்திச்சோம். அவங்க காலேஜ் முழுக்க சுத்தி காட்டாங்க, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், கோல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொன்னாங்க. எல்லாமே ஏற்கத்தக்கதுதான். நம்ம இப்ப எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்றோமோ அது எல்லாத்தையும் அவங்க 25 வருஷத்துக்கு முன்னாடியே முயற்சி பண்ணி இன்னைக்கு நமக்கு ஒரு நிலையத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி நிலையங்கள்லாம் சாதாரணமா வந்ததா கிடையவே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கல்வி நிலையங்கள்லாம் சும்மா இந்த ஸ்கூலு டம்மியா, அந்த ஸ்கூலு அது நம்ம பேசிட்டு போறோம். ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது இருக்கு, அது மிகப்பெரிய உழைப்பு. அந்த உழைப்புக்கு யாருமே ஈடுபடுத்த முடியாது. ஒரு சென்டர் உருவாக்குறது மட்டும் நோக்கம் இல்லை, அதை நம்ம உருவாக்கி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது, அந்த பிள்ளைகளை டெய்லி நம்ம மானிட்டர் பண்றது, அந்த பிள்ளைங்களோட செல்ஃப் அச்சீவ்மெண்ட் அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்றது எல்லாம் மிகப்பெரிய விஷயம். அப்ப அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோர்த்து பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணு செய்யறது போது தான் ஒரு 5 வேலை செய்தாதான் ஒரு டைம். அப்போ எல்லாரும் ஒண்ணு செய்தாதான் நம்ம அதை வந்து ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அந்த அடிப்படையில சேர்ந்திருக்கிறோம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத நம்புறோம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே என்கிட்ட நீங்க டவுட்ஸா இருந்தாலும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதே மாதிரி இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைங்க ரொம்ப செலக்டிவா எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் நீங்க நன்றா தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோரும் சரி. இந்த வந்திருக்கக்கூடியதுல இருந்து நீங்க ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் நீங்க உருவாக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. உருவாக்கலாமா? இல்ல வரல, நாட்டாம உட்கார்ந்து இருக்காங்க. கை சொல்லுங்க, யாரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்க போறாங்க? 1 2 3 பெண் பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? பசங்க 4 5 6. இவங்க எல்லாத்தையும் தனியா நோட் பண்ணிக்கோங்க, பேர் எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. எல்லாமே அவங்க அதை நோக்கி நம்ம போகணும். 2வது
முக்கியமான ஒரு விஷயம் சிஸ்டர்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ், இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாமே மூணு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க உங்களுடைய வளர்ச்சி தான் என்னுடைய வளர்ச்சி. எங்களுக்கு பெரிய வளர்ச்சி தான் கிடையாது. நாங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாம் அவங்கவுங்க செட்டில் ஆகி போற அளவுக்கு எல்லாம் பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி நாங்க எல்லாரும் உங்களுக்காக உழைக்கக்கூடியது உங்களுக்காகவும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்காகவும் தான். உங்க ஊர்ல இருந்து நாங்க எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம், உங்களுடைய சகோதரர்களா. அதனால நமக்கு நம்முடைய ஜமாத்தும் நமக்கு சப்போர்ட்டா எல்லா விஷயத்துலயும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதே மாதிரி பெற்றோர்கள் நீங்களும் சப்போர்ட்டிவா இருக்கீங்க. ஆர்டிடி காலேஜ், சைபர் ஹில்ஸ் போன்ற அனைவரும் நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து எல்லா விஷயத்திலுமே நீங்க உறுதுணையாக இருந்தால் நம்ம கண்டிப்பா நிச்சயமா நம்முடைய கோலை அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் அவனியாபுரத்திலிருந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆவது உருவாக்கணுங்கிற அந்த கோல்ல எங்களுடைய கோல்ல நீங்களும் வந்து இணைஞ்சீங்க அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். அந்த வெற்றிக்கு உண்டான அனைத்து கிரெடிட்ஸ்களும் நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்க ஒருவேளை ஜெயிச்சு வந்தீங்கன்னா நாங்க ஒரு ஓரமா நின்று ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆட்களாக தான் நாங்க எப்பவுமே தவிர்த்து உங்களுக்கு உண்டான அந்த அதிகாரமும் அந்த புகழும் அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த எண்ணங்களும் எல்லாமே உங்களை தேடி வரும். அதுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை பண்றேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.